வணக்கம். நீயா நானா ஷோ பார்த்துருப்பீங்க. 31 ஆகஸ்ட் ஏர் ஆனது. ஸோ அந்த ஷோக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறையா டிஸ்கஷன்ஸ், ஸ்ட்ரால்ஸ், மீம்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிது. ஸோ அதில் என்னையும் பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிட்ருந்தாங்க. ஐ வென்ட் தேர். இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது அதை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி வந்ததுக்கப்புறமா அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்களோட விளக்கத்தை கொடுத்துருந்தப்போ என்ன ஒவ்வொருத்தராக சரண்டராகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். அண்டு சில பேர் ரொம்ப அப்யூசிவாக, ரொம்ப அன்பார்லிமெண்ட்ரியாக, கேட்க முடியாத அளவுக்கு கோபத்தை கொந்தளிக்கிறாங்க. இப்போ நீ இப்படி பேசாதன்னு சொல்லி அவங்களுக்கு எஜுகேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எந்த ஆதங்கத்தில் பேசுகிறாங்க என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதில் என்னுடைய ஒரு 30 செகண்ட் கிளிப் மட்டும் வந்திருக்கும். அந்த ஆட்டோ டிரைவர் பிரதர் அவர் அவருடைய குழந்தை யாரும் சொல்லியிருப்பார். அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரைஸ் எனக்கு கொடுத்தப்போ கூட ஐ ஃபெல்ட் கில்ட்டி. எனக்கு ரொம்ப கில்ட் கான்ஷியஸாக இருந்துச்சு. என்னன்னா அவர் அவருடைய வருத்தத்தை பதிவு பண்ணார். அதுக்கு நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்களே, அவர் என்ன மாதிரி அதை எடுத்துப்பாருன்னு தெரிலன்ட்டு நான் ஷோ முடித்தோடனே இமீடியட்டாக அவர்கிட்ட ரஷ் பண்ணி போய் பேசி சொன்னேன்னா, இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இதுக்காக நான் பேசலை, நான் உண்மையாலுமே ஆத்மார்த்தமாக சொன்னேன்ட்டு. அவர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார். அவருக்கு 2 பசங்கன்னு சொன்னார். ஒருத்தர் இறந்து போயிட்டார், சின்னவர். இன்னொருத்தர் இருக்கார். அதாவது அந்த அந்த பேரண்ட்டோட வலி என்னங்கிறத பார்க்க முடிஞ்சது. ஷோக்காக மட்டும் சொல்ல, ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் முடிஞ்சு இப்போது கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆச்சு. இருந்துமே அவருடைய பர்சனல் வாட்ஸ்அப்பில் அவர் போடக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ், அந்த மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் உண்மையாலுமே ஒரு இன்னசென்ட்டான பர்சன். அவரை எதுக்கு இந்த ஷோவில் கூப்பிட்டு உட்கார வச்சாங்கன்னு தெரில. அண்ட் இதுலேயும் நிறைய ஸ்பெக்குலேஷன் போயிட்டுருக்கு. 2-3 நியூஸ் சேனல்ஸு டிஃப்ரெண்ட்டாலாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்னால், வி பீப்புள் ஹூ ஆர் கம்பேஷனட், நம்ம ஒரு அனிமல் லவராக, ஒரு டாக் சப்போர்ட்டராக இருக்கிற பட்சத்தில் நம்ம அதனுடைய ஆத்தென்டிசிட்டி இப்போ போய் தேடி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ, அதை நம்ம சோஷியல் மீடியாவிலையும் எடுத்து போடுறப்போ அந்த தகப்பனுடைய வேதனை சொல்ல முடியாத ஒரு அளவுக்கு இருக்குது. எனக்கு அதர் சைடில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு சிஸ்டர் கால் பண்ணிவிட்டு, பிரதர் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் இதெல்லாம் எடுத்து போட்டு பேசுகிறீங்க, அவருக்கு ரொம்ப மனசு வலியாக இருக்குன்னு என்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னேன். சிஸ்டர், நான் சொன்னேன், இது சப்ஜெக்டட் டு எவ்ரி ஒன்ஸ் கிரிட்டிசிசம் தான். அந்த ப்ரோக்ராம் டிஆர்பிக்காக பண்ணுறாங்களா இல்லை உண்மையை கொண்டு வர பண்ணுறாங்கங்கிறலாம் செகண்டரி. பட் ஒன்ஸ் வென் யூ ஸ்டெப் பிஃபோர் கேமரானா எவ்ரி ஒன் இஸ் சப்ஜெக்டட் டு கிரிட்டிசிசம் தான். யாருமே விதிவிலக்கு இல்லை. பட் அட்லீஸ்ட் அவருடைய வலி என்னன்னு எனக்கு புரிஞ்சுதுன்னா நான் சொல்கிறேன், இந்த மாதிரி அதை பற்றி பேச வேணான்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டாங்க. அவர் இந்த விஷயம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்கே ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு என்னென்னா, இதை அவர் பார்க்குறப்போ மென்மேலும் தன்னுடைய குழந்தை தங்கிட்ட இல்லைங்கிற அந்த வலியை நம்ம ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்னு எனக்கு ஒரு தோணல். ஸோ நேற்று கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவர் எந்த இடத்துலையுமே நான் நாயை வெறுக்கிறேன், நாயை கொல்லணும், நாயை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு தன்னுடைய வன்மத்தையோ கோபத்தையோ காட்டலை. ஏன்னா அவர் அவ்வளோ தங்கமான ஒரு மனுஷன். அவர் உண்மையாலுமே சொல்லணும்னா சாதுவாக இருந்தார். அவர் என் கூட தான் ரூமில் இருந்தார். அவர்கிட்ட பேசினேன். அப்போ பேசுகிறப்ப கூட அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் இதை ஷோவில் கூட சொல்லியிருந்தேன். அவர் எந்த சைடு பேச போகிறாருன்னு எனக்கு தெரில. அவர் கூட இருக்கும்போது எனக்கு சகஜமாக பேசினேன். இப்போ என்னால் போய் அவர்கிட்ட பேச முடியலன்னு சொல்லிட்டு ஃபர்தராக நான் சில விஷயம் சொல்லியிருந்தேன். அது என்ன தேவையோ அதை மட்டும்தான் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேப்பரில் நம்ம கையெழுத்து போடும்போதே அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இதனால் நாங்கள் ஆட் பண்ணுறோம், அதனால் ஏதாவது கான்சிக்வன்ஸ் இருந்தால் யூ ஹேவ் டு ஃபேஸ் இட். சேனலை நீங்கள் சூ பண்ணக்கூடாது, சேனலுக்கு அகேன்ஸ்டாக சொல்லக்கூடாது. யூஷுவல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். ஸோ இதில் எடிட் பண்ணுவாங்க, போடுவாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ அங்கே ஒரு சிலரை கொஞ்சம் ப்ரொவோக் பண்ணி பேசி மாக் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ இதில் அவங்களுக்கு தெரிஞ்ச விளக்கங்களை கொடுத்துட்டாங்க. ஸோ புதுசாக நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னென்னா, எனக்கு இந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. அண்டு அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதனால் என்னென்ன பாதிப்புகள் உண்டாயிருக்குங்கிறத சொல்லணும். அதே மாதிரி அங்கே என்ன ஆக்சுவலாக நடந்துச்சுன்னு சொல்லணும். கொஞ்சம் ஒரு வருத்தம் தான். எனக்கு என்ன வருத்தம்னா, அங்கே அந்த கிஃப்ட் ஹாம்பர் அவர் கொடுத்ததுக்கப்புறமா நான் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த ப்ரோக்ராம் ஓவர் த டைம் அது முடிஞ்சு போகும்போது எனக்கு
சரி போதும் விட, நம்ம இங்கேருந்து கிளம்புனா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் நான். ஏன்னா அங்கேருந்து ப்ராம்ப்ட் வந்து கோபிநாத் சாருக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அல்டிமேட்லி த ப்ரோக்ராம் இஸ் பீயிங் டைரக்டட் பை எ டேரக்டர். என்ன தான் ஒரு ஆக்டருக்கு வந்துட்டு ஒரு ஸ்கில் இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுடைய திறமையை காட்டினாலுமே அந்த ஷோவோட டேரக்டர் வந்து அல்டிமேட்டாக என்ன சொல்கிறாரோ அதை கேட்க வேண்டிய சில நிர்பந்தங்களுக்கு சில டைம் உட்படுவாங்க. ஸோ ஒரு டைம் என்ன பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பரவா கோபியும் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து பயங்கரமாக, மிஸ்டர் மகேஸ்வரன் அந்த ரிப்போர்ட்டர், அவரும் பயங்கரமாக வாக்குவாதம் ஆகிற மாதிரி ஆனப்போ பேசி ஏதோ தடுக்கணும்னு எத்தனைச்சாரு, அப்படியே சைலண்ட் ஆகி விட்டுட்டாரு. அங்கே வந்து குரூப்பில் டிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அங்கே நான் ஒருத்தன் தான் எனக்கு தெரிஞ்சு நாட் ஸோ ரெக்கக்னைஸ்ட் பை பீப்புள், நாட் ஸோ வெல் நோன். மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த டாக் சப்போர்ட்டர் சைடில் பேசினவங்களும் சரி, அதர் சைடில் பேசினவங்களும் எல்லாருமே வெல் நோன் தான். ஒரு காமன் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஒரு வெகு சிலர் தான். இதில் ஃபஸ்ட் ரோ வந்து வெல் நோன் பீப்புள், செகண்ட் ரோவில் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ், தேர்ட் ரோவில் வந்துட்டு ரிப்பீட்டட் பார்ட்டிசிபென்ட், ஃபோர்த் ரோவில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பப்ளிக் ஹோல்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, இல்லை அந்த ஏடியோட ஃப்ரெண்ட்ஸு, காமன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்திருந்தாங்க. ஸோ இது டாக் சப்போர்ட்டர் சைடும் அப்படி தான் இருந்துச்சு, அதர் சைடும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது எனக்கு அப்போ தெரியாது, கொஞ்சம் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு வெளில வர டைமில் தான் எனக்கு அது தெரிஞ்சுது. ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அவங்க வந்து அந்த மேடம் பேசுகிறப்போ வந்துட்டு ஒரு கம்பேரிசன் கொடுத்தது வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கோபத்தையும் ஒரு ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வித்தாக போச்சு. ஸோ அவங்க இன்டென்ஷனலாக பண்ணலாங்கிறது அங்கே இருந்தவங்களுக்கு தெரியும். பட்டு இப்போது நான் சொல்ல வந்த அதே விஷயத்தை தான் எனக்கு முன்னாடி இருந்த அந்த ஜனனி அவங்களும் சொல்லணும்னு நினச்சாங்க, அப்புறம் அந்த சுபாஷினி மேடமும் சொல்லணும்னு நினச்சாங்க. பட்டு அது அவங்க வந்து தேவர் ப்ரிவென்டட். என்னையுமே ரெசிஸ்ட் பண்ணார், உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது, திஸ் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு எமோஷன்னு சொல்கிறப்போ, எமோஷ்னலாக ஒரு விஷயம் பேசுகிறப்போ அதுக்கான பதிலை அப்படி தான் நான் சொல்லணுமே தவிர, நீங்கள் வந்து உங்களுடைய நியாயத்தை நான் நிலநடுத்துறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் நின்னீங்கன்னா அது அவங்களுக்கு இன்னும் கோபத்தை தான் தூண்டும். நம்ம வந்து அதர் சைடில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத கேட்டு காது கொடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நம்மளுடைய பதிலை சொல்லணும். நம்ம வந்து ஒரு கோர்ட் ஹால்குள்ளேயே போகிறோம்னு வச்சுங்களேன், நம்ம வந்து அங்கே வந்து அதர் சைடு இருக்கிற வக்கீல் என்ன பேசுகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய சாட்சி கூண்டில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க, நீதிபதி என்ன சொல்கிறாருங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து யூகிச்சு, இல்லை அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பதில் சொல்லணும். சும்மா வந்து ஐ அப்ஜெக்ட் யுவர் லார்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ அது மாதிரி சொல்கிறப்போ வந்து யாருக்காக இருந்தமேலே கொஞ்சம் ஒரு கோபம் வரத்தான் செய்யும். நாய்கள்னால சண்டை வருதுங்கிறது போய் மனுஷனுங்களுக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு போய் இந்த ப்ரோக்ராம்னால. இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா அங்கே அந்த சவுண்ட் பண்ண சொல்லி கோபிநாத் சார் கேட்டப்போ அவர் கொஞ்சம் ஜெனுவினாக தான் கேட்ட மாதிரி இருந்துச்சு. பட் அது கேட்கும்போதே சொன்னேன், சார் மனசில் நினச்சிக்கிட்டேன் இது ஜெனுவின்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த டவுட்டுக்கு ஆன்சர் சொன்னால் வில் பி புட் டு ட்ரால், ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு பொருளாக ஆகிடுவோங்கிறது அங்கேயே சென்ஸ் பண்ணிட்டோம். அதை வந்து ரொம்ப அழகாக ஒருத்தர் வந்து சொன்னார், பிங்க் கலர் ஷர்ட் ஹுட்டோடு இருக்கிற ஒருத்தர் சொன்னார், சார் வி ஆர் நாட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நாங்கள் வந்து மிமிக்ரி பண்ண முடியாது, வி ஆர் நாட் ஹியர் ஃபார் தட், நாங்கள் அதுக்கு விருப்பமும் இல்லை. நாய்கள் பிடிக்கலைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நினைக்கிறதுல எந்த விதத்தில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரில சார், அது நாங்கள் மிமிக் பண்ண முடியாதுன்னாரு. உடனே அவர் ரிவர்ட் பண்ணி என்ன சொன்னார், சார் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அதை அதோட விட்டுருங்க, ஆனால் இங்கே மற்றவங்க வந்து அதை என்ஜாய் பண்ணி தன்னுடைய உணர்வுகள் என்ன அதை சொல்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிற அதை ஏன் நீங்கள் வந்து தடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு டாக் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள்கள் வந்து சவுண்ட்ஸ் பண்ணி காமிச்சாங்க. பட் அவங்க வந்து இன்னசென்ட்டாக அவங்க வந்து தனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அதை பண்ணினாங்க. அண்டு அதுக்கு நடுவில் தான் அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் வந்துச்சு. ஸோ அந்த சவுண்டு பண்ணும்போதே சிரிச்சிட்டு இருந்தாங்க அதர் சைட்லேருந்து. ஸோ அப்போது ஒருத்தர் இந்த பக்கத்துலேருந்து சொன்னார், சார் அவங்க சிரிக்கிறது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னப்போ, அவங்களுக்கு விருப்பம், அவங்க சிரிக்கிறாங்க, அவங்கள சிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்குன்னாரு. இன்னவே அது பார்க்குறப்போ சரி ஓகே, அவர் சொல்கிறதும் கரெக்ட் தான், அடுத்தவனை சிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, ஏன்னா சப்ஜெக்ட் டு பப்ளிக் வியூ, பப்ளிக் கிரிட்டிசிசம் தான் நம்ம வந்து உட்காந்துருக்கோன்னு. பட் ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருந்தாரு, இல்லை அவங்களுக்கும் அது ஹர்ட் ஆகிருக்கலாம் நீங்கள் சிரித்தது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சொன்னார். பட் அது வந்து தான் தெரில. நான் அந்த ப்ரோக்ராம் ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தேன். அண்ட் சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன அங்கே லைவாக நடந்ததுங்கிற நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா இதை ப்ரோக்ராமில் என்ன கட் பண்ணி போட்டாங்கங்கிறத வந்துட்டு
லாஸ்ட்டில் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நானும் அதை ஃபுல் ஃப்ளெட்ஜாக பார்க்கல. இதை பார்த்தவங்கலாம் எனக்கு கூப்பிட்டு சொன்னது வந்து எவ்ரி திங் இஸ் பயாஸ்டு, ஒரு சைடாகவே பேசின மாதிரி இருக்குது, நீ என்ன வெறும் 30 செகண்ட் தான் பேசியிருக்க அப்படின்னாங்க. அதர் சைடு அப்புறம் இன்னொரு காமனான ஒரு ரூல் எல்லாருக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா 3 லைன் இருக்குது, 3 லைன்லேயுமே வேறு விதமான ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. ஸோ மைக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா மொபைலுக்கு அந்த ரேடியேஷனில் அது வந்து அலைன் ஆகாத ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்கன்னு சொன்னார். அதை கேட்டு எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஆஃப் பண்ணிட்டோம். அதர் சைடில் வந்து மிஸ்டர் முரளிதரன் தான் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அது என்ன ஸ்பெஷல் எக்ஸம்ஷன்னு தெரில, அவருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் அவங்க சொல்லலை. ஈவன் அவர் ஐபேட் கூட கொண்டு வந்திருந்தார், அதை அவர் கால்கையில் வச்சு அடிக்கடி டேட்டாஸ் பார்த்துட்டு இருந்தார். சரி, நாங்களும் இதெல்லாம் பண்ணணும். சில பேர் பேப்பர் எழுதிட்டு வந்திருந்தோம், சில பேர் மொபைலில் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் எவ்ரி ஒன் ஆர் ரெஸ்ட்ரிக்டட். நீங்கள் அங்கே பார்த்து பேசாதீங்க, நேரடியாக இங்கே பார்த்து பேசுங்க, இட் ஒன்ட் பி இன்ட்ராக்டிவ்னே அவர் மேலே ரோல் இருக்கிறவர் சொன்னார். சார், அவர் மொபைல் யூஸ் பண்ணுறாரு, நீங்கள் அதை கேட்கலன்னு கேட்டதுக்கு அது அவருடைய விருப்பம், நீங்கள் வந்து ஏன் அடுத்தவரை குறை சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னாரு. அப்படி பார்க்குறப்போ இங்கே வந்து நாய்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியை பற்றி யாரும் பேசுகிறதில்ல, அதுக்கு யாரும் வந்து குரல் எழுப்புறதில்ல. பட் நாய்களால் ஏதாவது ஒரு அநீதியோ இல்லை ஒரு நாய்களால் ஏதோ ஒரு தொந்தரவோ வந்துச்சுன்னா ஏன் வந்து எல்லோரும் டாக் லவர்ஸை இல்லை டாக் சப்போர்ட் பண்ணுறவங்கள திட்டுறாங்கன்னு தெரியல. அப்போ கோபிநாத் சார் சொல்கிற மாதிரி நீங்கள் ஏன் குறை சொல்கிறீங்கிறத கேட்கலாம் இல்லையா? பட் அப்படி யாருமே அங்கே கேட்கல. நீங்கள் வந்து ஏன் வந்து அவரை வந்து கேட்குறதில்ல, அவர் மொபைல் யூஸ் பண்ணுறாருன்னு கேட்டப்போ அது அவருடைய விருப்பம், நீங்கள் அதை பற்றி குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஃப்ரேமில் அவர் மொபைல் எடுத்தா மாதிரியோ யூஸ் பண்ண மாதிரியோ காட்டவே மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு க்ளோஸ் டைட் வைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் டேட்டா படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவார். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் கெட்டிங் ஹெல்ப் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். அவர் எதையுமே மனப்பாடமாக மண்டையில் ஞாபகம் வச்சுட்டு வந்தெல்லாம் பேசலை. அண்ட் மிஸ்டர் முரளிதரன் செட் தட் ஹீ வாஸ் ரன்னிங் அ டாக் ஷெல்டர். ஆன்லைன்லலாம் கூட பார்த்தேன், அவர் வந்து ஆல்ரெடி 16 lakh rupees சம் அமௌண்ட் ஹி ஹஸ் கலெக்டட் அண்ட் அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணார்னே சொல்லலை. அது வந்து நிறைய விஷயம் போச்சு. வாய்ஸ் ஆஃப் ஸ்டே டாக் ட்ரிச்சிங்கிற பேஜில் வந்து அவர் ரேபீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ரேபீஸ் அவுட் பிரேக் ஆகிறதுக்கு காரணம் என்ன, அது வந்து ஷெல்டர்லேருந்து தான் ஆகுது, அதே மாதிரி அதுக்கு வந்து சுவிட்சஸ் போட்டால் சரியாகிறதுல நிறைய இதுக்கு குடல் வெளியில் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த ஸ்பீச்சோட கிளிப்பிங்கே இருக்குது. அதையும் நான் போட்டு காட்டுறேன், பாருங்கள். ரேபீஸ்ங்கிறது இந்த கருத்தடை மையங்களில் தான் பரவி இருக்கு இவ்வளவு அதிகமா. சென்னையில கருத்தடை மையங்கள் சுத்தமா இல்ல. இந்த கருத்தடை சட்டம் ஆரம்பிச்சானுங்கல்ல, 500 டாக்டர்களை நாங்கள் வேலைக்கு வைக்க. 500 டாக்டர் நீங்க கருத்தடை பண்ற சர்ஜன்ங்கிறது காலேஜில் வரணும், சர்ஜன் ஆக்க முடியாது. அவன் யாராவது சீனிட்ட வேலை செஞ்சு 3 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் சர்ஜரி பண்ணணும். அப்பதான் இஸ் குவாலிஃபைட். இல்லைன்னா என்ன பண்ணோம், குடல்லாம் குளத்து எடுத்துருவோம். ஒரு ஆபரேஷனுக்கு 140 ரூபா தான் கொடுப்பானுங்க டாக்டருக்கு. ஓகே, 120 ரூபா. 120 ரூபாய்க்கு ஒருத்தன் ஆபரேஷன் பண்ணா என்ன மாதிரி டாக்டரா இருப்பான் யோசிச்சுங்க. ஓகே, அவன் அநேகமா வந்து கம்பவுண்டர் அங்க இதுல இருக்கான், அவனுக்கு தான் பண்றது. சிலவனுக்கு அந்த காசு செலவாகுதுன்னு அனஸ்தீசியாவும் கொடுக்கல, காலை கம்பியை வச்சு கட்டிட்டுலாம் ஆபரேஷன் பண்ணானுங்க. நான் பார்த்திருக்கேன். பண்ணி நாய்க்கு செத்து இருக்கு. ஆணுக்கு வந்து அந்த விதை எடுக்கிறது ரொம்ப சிம்பிள். ஆண் நாய்க்கு ஒரே ஒரு தையல் தான் போடுவாங்க. பெண் நாய்க்கு வந்து யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும். ஓவரியை விட்டுட்டீங்க, அது ஹீட்டுக்கு வரும் திரும்ப மாசம். ஓவரிஸ் ரிமூவ் பண்ணும் சேர்த்து. இது பாதி பேருக்கு தெரியாது. யூட்ரஸை விட்டுருவானுங்க, அந்த நாய் ஹீட்ல தெரியும், எல்லா நாய் அது மேல குச்சிக்கிட்டு இருக்கும். இது 4 லேயர் க்ளோஸ் பண்ணணும். அந்த 4 லேயர் நீங்க க்ளோஸ் பண்ண 2 இடத்துல போட்டு விட்டுருவாங்களாம். அந்த நாய் வேகமா ஓடினாலே சுவிட்சஸ் தெரிஞ்சுக்கும். குடல் வெளியே அப்படி கொட்டி எத்தனை நாய் இருக்கு தெரியுமா? லட்சக்கணக்கான நாய்கள் இப்படி கொண்டிருக்கானுங்க. இதுதான் பரிதாபம். இதெல்லாம் ஸோ இப்போ இது பார்த்துருப்பீங்க. இப்போ இதுக்கு ரொம்ப கான்ட்ரடிக்டிங்காக இங்கே வந்து பேசுகிறார். ஸோ இது இன்னொரு கேள்வியும் வந்து இந்த கமெண்ட்ஸில், அது என்ன டாகு வேண்டான்னு சொல்கிறதுனால அவங்க டாக் ஏற்றாயிருவாங்களா? ஒருத்தருக்கு டாக் பிடிச்சிருக்கலாம், ஆனால் அவர் வெளியில் வந்து பார்க்குறப்ப இந்த ஸ்டே டாக்ஸோட தொந்தரவு வந்து உண்மையாகவே அட்ரஸ் பண்ணுறவராக இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னப்போ உண்மை தான். ஏன்னா இப்போது எங்கிட்ட என்னுடைய வெட்டினரியன் ஒரு ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லி சொன்னார். கடைசி நேரத்தில் பேக் அவுட், ஏன்னா இந்த மாதிரி பேக்லாஷஸ் வரும், அதனால் போக வேண்டாம்னு சொல்லி யாரும் அட்வைஸ் பண்ணதுனால அவர் வரல. அவர் எங்கிட்ட கேட்டார், நீங்கள் வந்து ரெஸ்கியூ பண்ணுறீங்க, நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க, நீங்கள் இவ்வளோ பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியாதா ஒரு ஸோ பிளேஸில் வந்துட்டு டாகு கடித்து ஒரு 20 வயசு பொண்ணு வந்து இறந்து போச்சு, ஏன் நீங்கள் டாக் லவ்ஸ் யாருமே போய் அதை அட்ரஸ் பண்ணல, நீங்கள் போகாதான் சார் அங்கே பிரச்சனைன்னு வெட்டினரி டாக்டர் அவர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட கார்னர் பண்ணி தான் பேசினார். அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிட்டார். அதுக்கப்புறம் சொன்னார், சார் இது உங்கள் ஒருத்தரை பற்றி மட்டும் இல்லை சார், நீங்கள் வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணோம், போருன்னு வந்துருச்சுன்னா ஒருத்தர் இந்த பக்கம் ஓடிடுறீங்க இந்த பக்கம் ஓடிடுறீங்கன்னா அப்புறம் எப்படி சார் ஜெயிக்க முடியும்னாரு. அவர் சொன்னது உண்மையாலுமே அக்ரி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சரி, டாக் பைட் இருக்குது, அதனால் ப்ராப்ளம்ஸ் வருது,
அப்போ சில பேர் என்ன கேட்பாங்க, அப்புறம் ஏன்டா உங்களுக்கு புத்தி வரதில்ல, ஏன் வந்து நான் இன்னும் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. சரி, அதுக்கு என்ன ஒரு பதில்னா, இப்போ நாங்களும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டோம், நாங்களும் வேண்டாம்னு நினச்சோன்னா யார் இதை எடுத்து பண்ணுவா? ஸோ உடனே அல்டிமேட் சொல்யூஷனை வந்துட்டு பாய்சன் பண்ணிடலாம், கல்லிங் பண்ணிடலாம், இல்லை வந்து அதை எலக்ட்ரிக்யூட் பண்ணிடலாங்கிறது வந்து அது வந்து ஒரு சரியான ஒரு செயலாக இருக்காது. அண்ட் அந்த ஷோவில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருப்பார், ஏன் கொசு அடிக்கிறப்போ உங்களுக்கு இல்லாத காரணம் இதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஓரறிவு ஈரறிவு மூவறிவுன்னு சொல்லிட்டு, அதாவது தொல்காப்பியத்தில் வந்து எந்தெந்த உயிருக்கு என்னென்ன அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய உணர்ச்சிகளும் வேறு, அதனுடைய வளர்ப்பும் வேறு, அதனுடைய வாழ்வாதாரம் வேறு, எல்லாமே வேறையாக இருக்குது. அந்த ஒரு கம்பேரிசன் உண்மையாலுமே வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கம்பேரிசனாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, இப்போது நான் வந்து ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் லிவிங்கை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுலேருந்து, என்ன சொன்னார்ல வள்ளல் பெருமான் வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன மாதிரி, அந்த ஒரு விஷயத்தை பின்பற்றி ஆரம்பித்து போனதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த நம்மளை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவனையும் கொல்ல தோண மாட்டேங்குது. அது இப்போ பூரானாக இருக்கலாம், இல்லை கரப்பாம்பூச்சியாக இருக்கலாம், இல்லை வண்டாக இருக்கலாம், இல்லை குழவியாக இருக்கலாம், தேனி எதா வேணா இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அதை சேஃப்கார்ட் பண்ணி வீட்டிலேருந்து அப்படியே வெளியே அனுப்ப தான் பார்ப்போமே தவிர, நான் அப்படி தான் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் அப்படி இருக்காங்க. ஸோ அப்புறம் ஏன் நீங்கள் அதை வந்து எல்லாரையும் ஜென்ரலைஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. சில பேர் வந்து மஸ்கிட்டோ வந்து காயில் யூஸ் பண்ணுறதில்ல, மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் யூஸ் பண்ணுறாங்க. விரட்டக்கூடிய ஒரு நிலைமையில தான் அது அந்த காயில் ஒர்க் ஆகும், அது வந்து கொல்லாது. அண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எலக்ட்ரிக்கல் பேட் யூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட் ஒரு மேடமே ஷீ இஸ் நாட் யூஸிங். அவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா எந்த உயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஒரு தீங்கு விளைவிக்காத நிலைமையில தான் நம்ம நடந்துக்கணுங்கிற மாதிரி தான் ஷீ இஸ் ஃபாலோவிங். இது வந்து சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருமே செய்கிறது தான். அதுக்குன்னு வீகன் பேச்சு பேசுவீங்களா நீங்கள்? இவர வீகனான்னு கேட்டால் ஐ எம் நாட் வீகன், ஐ எம் வெஜிடேரியன். ஸோ வீகனிசம் பேசி அடுத்தவனுடைய வாழ்வாதாரத்துக்கு எடுத்து நீ இதை செய்யக்கூடாது, நீ இது செய்ய, நீ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, நீ வந்து மீன் சாப்பிடக்கூடாது, இதை நான் வவுச் பண்ண மாட்டேன். உடனே எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்தையும் தின்னுட்டு இங்கே வந்து பேசுகிற மாதிரி, அது வந்து உயிர், அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் வீகன்னு சொல்லி பேஷ் பண்ணுறீங்க. சரி, நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்றத சாப்பிடுங்க, டாகுக்கு ஃபீட் பண்ணுறோன்னா இல்லை, நீ அதையும் கொண்டுட்டு இதுக்கும் வந்து நீ ஃபீட் பண்ணுறேன்னா இது ஒரு கான்ட்ரடிக்டரியாக நிறையா ஒரு கிளஸ்டர்டாக போன மாதிரி இருக்குது இந்த விஷயங்கள். அங்கே வந்து ஷோவில் வந்து வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதுலேயே என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த 8 மணி நேரம் வீடியோ ரிலீஸ் பண்ணுங்கள், இல்லை அதில் அன்எடிட்டடில் இது வந்துச்சு அது வந்துச்சுங்கிறதெல்லாம் அப்புறம் டிஸ்கஷன். ஸோ ஆல்ரெடி வந்த வீடியோவில் என்னெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கும் எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ்க்கும் அகெயின்ஸ்டாக இருக்குங்கிறத கோட் அவுட் பண்ணி ஐ கேன் டெல் யூ. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒன்று, அந்த ஷோவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள பர்சனல் அட்டாக் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு வருத்தத்திற்கு ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தன்னை வந்து ஒருத்தர் கிண்டல் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அவர் வந்து ஹைலி கண்டம் திஸ்ன்னு சொல்லி நிறுத்தினப்போ எங்கள் எல்லாருக்குமே ஷாக்கு. என்ன சொல்ல வந்தார், ஏன் வந்து நிறுத்துறாங்க? சரி, ஓகே, ஒரு குழந்தை குறுக்க வந்தா அப்படின்னு சொல்கிறது அதுதான் சொன்னாங்க. பட் அதுவே பூதாகரமாக வெடிச்சிச்சு. சரி, ஓகே, அந்த ஒரு டெபிக்ஷன் அங்கே சரியானதாக இல்லாமல் இருக்கலாம். இப்போ வந்து எதனால் அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு தெரியாது. ஃபார் த இன்ஸ்டன்ட் அது வந்து ஒரு அவங்க ஒரு ஊமையாக எடுத்துக்காட்டு சொல்கிறப்போ, அது குடிச்சிட்டு குறுக்க நடக்கிற ஒரு நபராக இருக்கலாம், வேறொரு வாகமாக இருக்கலாம், அது என்ன ஒரு பொருளாக வேணால் இருக்கலாம், அது உயிர் உள்ள உயிரற்ற எந்த பொருளாக வேணால் இருக்கலாம். ஒரு உயிர் இழப்பு ஆகிவிட்டதுன்னா அது ஆனது தான். ஸோ இப்போ அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் சரிங்கிறது தெரியலை. ஏன்னா அந்த நஷ்டப்பட்ட அந்த உயிருக்கு உரித்தானவர், அதுக்கு சொந்தமானவர் அந்த தந்தையே வந்து எந்த ஒரு வன்மத்தையும் கோபத்தையும் வந்து காமிக்காத பட்சத்தில் ஏன் எல்லாரும் அடிச்சுக்கிறாங்கங்கிறது புரியலை. அதாவது அவருடைய பெருந்தன்மைங்கிறத தாண்டி அவரே அந்த ஜீவன் மேலே வண்டி இடிக்கக்கூடாதுன்னு தான் ஓரமாக போனோன்னோ இல்லை அங்கே சடன் பிரேக் போட்டோ அந்த ஆட்டோ கவுந்திருக்கு. ஸோ அதை மீண்டும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர், அதை அப்படியே விட்டுடலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த ஷோவில் வந்துட்டு ஒரு 8 hours ஷூட் எடுக்கிறாங்கன்னா ஏன் வந்து அவ்வளோ ப்ரொலாங்காக எடுக்கணும்? எல்லாருக்கிட்டையும் வந்து இதை மட்டும் பேசுன்னு சொல்லிட்டு ஒரு 1 or 2 hours முடிச்சுட்டு போயிடலாம் இல்லையா? அவங்க வந்து பேச விட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணி அதில் பிக் த பெஸ்ட்டுங்கிற மாதிரி அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுக்கிறாங்க.
எனக்கு வந்து ராவணன் வந்து ஒரு தீயவனாக இருக்கலாம், ஆனால் வேற ஒரு நபருக்கு வந்து ராவணன் வந்து ஒரு நல்லவராக இருக்கலாம். ஸோ இது சப்ஜெக்டிவ் தான். ஆனால் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ராவணன் ஒரு நல்ல சிவபக்தன், நல்ல பக்தி உள்ளவர், நல்ல அறிவுபூர்வமானவர், நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்காரு, மருத்துவ புக்கு எழுதியிருக்காரு, வீணை நல்லா வாசிக்கக்கூடிய எல்லா குவாலிட்டியும் இருக்குது. பட் ஒரு மைனர் இஷ்யூனால் அவருடைய லைஃபோட எண்டை மீட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ இது ஆன்மீகம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த விஷயத்துலேயே அத்தனை கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறப்போ இப்போ நடப்பில் நிறையா பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் வந்து கான்ட்ரடிக்ஷன் இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ ஒரு டாக் பைட் வந்து ரிப்போர்ட் ஆச்சு இப்போ நேற்று. ஸோ எங்கள் ஏரியாவுக்கு கொஞ்சம் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் தள்ளி இமீடியட்டாக அந்த இடத்துக்கு போய் அங்கே பார்த்து போய் அதை கேட்ச் பண்ணி ஸ்டெரிலைசேஷனுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்க வந்துச்சுன்னா இங்க இருந்து எல்லா பக்கம் திருச்சிட்டு ஓடும். இருக்கிற அக்ரெசிவ் டாக்லாம் பிடிச்சிட்டாங்க. இன்னொரு ரவுண்டு போய் எஸ்கேப் ஆன டாக்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போகிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இதனால் எஃபெக்ட் ஆன அந்த பையன் வந்து பைட் மார்க்ஸ்லாம் நிறைய இருக்குது. கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா, வசூல் ராஜாவில், கடவுள் இருக்குன்னு சொல்கிறான் பாரு அவனை நம்பலாம், கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் பாரு அவனை கூட நம்பலாம், ஆனால் நான் தான் கடவுள்னு சொல்கிறான் பாரு அவனை மட்டும் நம்பவே கூடாது, கூட்ட கேஸ் ஆகிடுவேங்கிற மாதிரி. நாய் வேண்டான்னு சொல்கிறாங்க பற்றியா, அவனை நம்பலாம். நாய் வேணும்னு சொல்கிறான் பாரு அவனை நம்பலாம். ஆனால் நாய் இருக்கவே கூடாது, நாயினால தான் இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனையும் சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனை மட்டும் நம்பவே கூடாது. டேய் யார் கோட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். டேய் உண்மையை சொல்றா. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். சரிப்பா. டேய் அப்படியே பின்னால வா. யார் கோட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? தெரு நாய் பெருட காரணமே அனிமல் லவர். சாப்பாடு போட்டவங்க, நீங்க எடுத்துட்டு போனவங்க நீங்க தான். ஏன்ட்டு என்ன சொன்ன? ரேபீஸ்ங்கிறது இந்த கருத்தடை மையங்களில் தான் பரவி இருக்கு இவ்வளவு அதிகமா. லட்சக்கணக்கான நாய்கள் இப்படி கொண்டிருக்கானுங்க. இதுதான் இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அண்ணே அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே உன் கையை தரோளமா குத்துனே. எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. பகை இல்லாம போறீங்க. ஓடா ஓடு. யோக்கிய நார பையில வளைச்சு வளைச்சு குத்திருக்கானயா. ஒரு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நாய் வேண்டாம் எனக்கு பாதிப்பாகுது அதனால் அதை வந்து எங்கேயாவது செக்யூர் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், இந்த நாயே இருக்கக்கூடாது இதனால தான் பிரச்சனைங்கிற மாதிரி அங்கே ஒரு 10 பேர் வந்துட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, குழந்தைக்கு 20 ஊசி போட்டாங்க, குழந்தை ஐசியூவில் உயிருக்கு போராடிட்டுருக்குன்னு. அந்த குழந்தைக்கு நடந்தது வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். அந்த சின்ன வயசில் அதுக்கு இவ்வளோ பைட் மார்க் வந்திருக்கு, அது அந்த குழந்தை ரிக்கவர் ஆகி வரணுங்கிற அந்த கம்பேஷன் எல்லாருக்குமே இருக்குது. பட் ஆனால் இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காமனாக நியூட்ரலாக இருக்கிறவங்களும் வந்துட்டு இந்த ஷோவெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அது வரைக்கும் சும்மா தான் இருந்தாங்க. எப்படின்னா இவங்க டிஸ்கஷன்லேயே அதை சொல்கிறாங்க, பாருங்கள் அந்த டிவியில் சொன்ன மாதிரி உண்மையாக போச்சு பார்த்தீங்களா இப்போது அப்படிங்கிறப்போ, நீங்கள் வாட் ஆர் யூ ட்ரைங் டு போர்ட்ரே? இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய போர்ட்ரேல்னால இங்கே நிறைய விஷயங்கள் வெடிச்சிட்ருக்கு. இப்போது அது அப்போது அந்த ஷோவில் வந்து நாங்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்ன விஷயம் வரல. அப்புறம் மேலே ஒருத்தவங்க வந்து ஷெல்டர்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ப்ரைவேட் ஷெல்டர்ஸ் மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கிறது வரல. ஸோ நிறையா வந்து அதோடைய டிஸ்கஷன்லேருந்து எடுத்து கோட் பண்ணி உங்களுக்கு இதில் எது எது தவறாக இருக்குது அப்படிங்கிறத இருக்கிறபடியே சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அங்கே என்ன நடந்துச்சு, 8 மணி நேரம் இது பார்த்தேன் அது பார்த்தேன்லாம் சொன்னால் people won't have the mind to listen or see that. இப்போ இந்த வீடியோ பார்க்குறப்ப எத்தனை பேர் வந்து என்ன திட்ட போகிறாங்க என்ன சொல்லுவாங்கங்கிறது எனக்கு தெரியாது. பட் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் என்னுடைய பங்கில் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஐம் நாட் அ செலிப்ரிட்டி, ஐம் நாட் அ நோன் ஃபேஸ், பட் இருந்தாலும் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ப்ரோக்ராம் உள்ளே போனதுலேருந்து வெளியே வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு கிறிஸ்பாக சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மற்ற விஷயங்கள் அங்கே ப்ரோக்ராமில் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணதில் என்னெல்லாம் தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இப்போது அதில் கேட்ட ஒரு விஷயத்துக்கு இப்போ என்ன ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, டாக் பைட் ஆகிடுச்சுன்னா ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் ஃபீடர் நான் அந்த ஏரியா ஃபீட் பண்ண கூட மாட்டேன், எனக்கு அது என்னன்னு கூட தெரியாது. பட் ஒரு 2 days பிஃபோர் நாங்கள் போயிருந்தேன்,
அப்போ என்கிட்ட அந்த வீட்டு பக்கத்தில் டாக் வளர்க்குற ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, தம்பி இந்த மாதிரி டாக் போய் அதுக்கிட்ட அந்த பையன்கிட்ட விளையாட பல்லு வைக்குது, சும்மா விளையாட்டை வச்சு விளையாடுது, கடிச்சிருமோ பயமாக இருக்குது, அந்த பையன் வேறு சும்மா இருக்கிறதுல குச்சி வச்சு அடிக்கிறான், கல்லை போடுறான், எனக்கு இதாக இருக்குன்னு நான் சொன்னேம்மா, அந்த பையன் யதார்த்தமாக தெரியாமல் பண்ணுறான், இல்லைப்பா இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணுனா அந்த டாகு கடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். ஒரு 2 நாள் கழித்து அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ அந்த குழந்தை இப்படி பண்ணினியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்ட முடியாது, ஏன்னா அதோட ட்ராமா என்னன்னே நமக்கு தெரியாது. இப்போ வந்து லைஃப் லாங் அதுக்கு வந்து டாகுனாலே ஒரு பயம் ஆகிடும். அது இங்கேன்னு எந்த ஊருக்கு போனாலும் அந்த குழந்தை வந்து பயப்பட ஆரம்பிச்சிடும். ஒரு வாலிபனாக ஆனால் கூட அந்த குழந்தைக்கு வந்து நாயினாலே அறவே பிடிக்காமல் போயிடும், அதனால் பயந்து அது வெறுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி பாதி பேர் இங்கே வந்து வேண்டான்னு டாகை வெறுக்கிறவங்க வந்து இந்த டாக் பைட்டுக்கு விக்டிமைஸ் ஆனவங்க இருப்பாங்க. அவங்க தான் மேக்ஸிமம் இது வந்து வேண்டாம் அப்படி இதனால் நாங்கள் நிறையா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம் சொல்லி அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவங்க உண்மை தான். அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம், அதுக்கு எப்படி கொண்டு வரலாங்கிறத வந்து இருக்கிறதுல டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் எதுவுமே பார்க்காம நம்ம வந்துட்டு இல்லை அவங்க வந்து டிவியில் ஷோகேஸ் பண்ணது தான் கரெக்டு, மற்ற எல்லாமே தப்புன்னு சொல்கிறது உண்மையாலுமே ஏற்புடையதில்ல தான். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. இந்த சைடும் சரி அந்த சைடும் பேசியிருந்தாங்க. அவர் பேசி அப்ரப்டாக சொல்லிட்டாரு, கண்ணா நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, இது எதுவுமே டிவியில் வராது, எல்லாத்தையும் வெட்டி வீச தான் போகிறோம் அப்படின்னாரு. ஏன்னா அன்ரிலேட்டடாக வந்து ஹைவேயில் வந்து மாடு பூந்தா அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுவீங்க, மாடு இடிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹைவேயில் ஆக்சிடென்ட்க்கு என்ன பண்ணுவீங்க. நம்ம வந்து டாப்பிக்லேருந்து டிவியேட் ஆகி போகிற மாதிரி இருக்குது, இதை பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ இதில் என்னன்னா நிறையா செலிப்ரிட்டிஸும் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கருத்துக்களை. திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, திரு மிஷ்கின் சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு என்ன தோணியிருக்கோ சொல்லியிருக்காங்க, நடுநிலையான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போது இதெல்லாம் பிரச்சனை, இதை வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணி ஆகணும்னா இன்றைக்கி ஓவர் நைட் எதுவுமே நடக்காது. அண்ட் எஃபெக்டிவாக சில விஷயங்கள் பண்ணாதனால தான் ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஸ்டார்ட் டு எண்ட் எந்தெந்த இடத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து தப்பாக வந்து மிஸ்லீட் பண்ணியிருக்காங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நீங்களே என்னங்கிறத முடிவு பண்ணிக்கலாம்.